Hello, Kuti Warriors. Good morning to all my Kuti Warriors people. So, எப்படி இருக்கீங்க? Welcome to PW தமிழ்நாடு சேனல் கிளாஸ் 8, 9 and 10. ஸோ இன்னைக்கு நம்ம குட்டி வாரியர்ஸ் கூட இருக்கோம், கிளாஸ் 8 ஸ்டாண்டர்ட் கூட இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சின்னதா அப்படியே அழகா ஒரு போயம் பார்க்க போறோம்டா. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப குட்டியான ஒரு போயம் தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறது. அண்ட் இந்த டாபிக் என்ன அப்படி பார்த்தோன்னா ஃபயர் ஒர்க் நைட். ஸோ நைட்டு நடக்கிற ஃபயர் ஒர்க் அப்படின்ற மாதிரி தான் டாபிக். சரியா? ஸோ ஃபயர் ஒர்க் அப்படின்னு சொன்னோன்னா உனக்கு ஆப்வியஸ்லி என்ன ஞாபகம் வரும்? தீபாவளி தான் ஞாபகம் வரும். எஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் நம்ம தீபாவளியை கடந்து வந்திருக்கோம். நம்ம செம்மையாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பட்டாசு நைட்டு வெடிக்கிற அந்த கிராக்கர்ஸ், அந்த மேலே போய் வெடிக்கும் இல்லையா கலர் கலராக. ஸோ அது எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் நம்மளும் ரொம்ப சந்தோஷமாக அதை செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு சைட் செலிப்ரேட் பண்ணாலும் ஹாப்பியாக இருந்தாலும் லைக் ஸ்வீட்ஸ் கொடுத்து கிராக்கர்ஸ் வெடித்து நியூ ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு சந்தோஷமாக இருந்தாலும் அந்த கிராக்கர்ஸ் சவுண்டை கேட்டு இன்னொரு பக்கம் கொஞ்சம் அப்செட்டாக இருக்காங்க. ஸோ யார் அப்செட்டாக இருக்கா அப்படின்றத இந்த போயம்லேருந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் த பியூட்டிஃபுல் ஆப் வாட் வி ஹேவ். ஓகே, ஸோ அதை போய் பாருங்கள். டெஃபினெட்லி யூ பி கெட்டிங் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் டு இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகேவா? ஸோ in this we have our WhatsApp channel also. In that we will be posting the question related to the particular content. So இதில் பார்த்தா அப்படின்னா லைக் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீ என்ன பண்ணலாம், நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் போய் இந்த போயமை கவனிச்சுட்டு அங்கே போய் நீ ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ போயம் கவனிச்சிட்டோமே, இந்த லைனில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது நமக்கு தெரியும் தானே அப்படின்னு யோசிச்சு ஸோ அங்கே போய் நீ கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு வந்துடு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெய்லியுமே உனக்கு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸ், பேசிக்ஸான நம்மளோட knowledge improve பண்ற மாதிரி many we have in our WhatsApp channel. Just go and have a look of it. Okay, so now we will begin the poem The Firework Night. சரியா? Firework Night அது பார்க்க போறோம். and அது book back which means 1 mark what is that figure of speech and summaryயும் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப சின்ன போயம் தான், நிறைய நேரம்லாம் இதுக்கு எடுக்காது, கம்மியான டைம் தான் எடுக்கும். ஸோ எஸ், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, how does noise pollution affect. ஸோ நம்ம அந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்றோம், பட் ஆனால் இன்னொரு என்விரான்மெண்டல் என்விரான்மெண்டலிஸ்ட் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நம்ம அது ஒரு நாய்ஸ் பொல்யூஷன் தானே. ஸோ அந்த மாதிரி தீபாவளி டைமில் வர நாய்ஸ் பொல்யூஷன்லாம் யாரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாரு. ஸோ ஓல்ட் ஏஜ் ஹோமில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த முதியோர் இல்லம் அவங்களுக்குலாம் அது ரொம்பவே அஃபெக்டடாக இருக்கும். அந்த சவுண்டு, சில பேருக்கு பிபி ப்ரெஷர்ஸ் இருக்கலாம், தென் ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்கும் போது அவங்களோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா. ஸோ எஸ், நம்ம தான் என்னதான் என்ஜாய் பண்ணாலுமே அதர் சைட் ஆல்சோ வி ஹாவ் டு டேக் அ லுக் ஆஃப் இட். நெக்ஸ்ட், அனிமல்ஸ். நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம வீட்டில் பெட்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, பெட் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி பெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், கண்டிப்பாக அந்த சத்தத்தை கேட்டு பயந்து ஓடி போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கும். அப்படியே டங் நம்ம தண்ணி குடிக்குமா டமால் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்டால் தண்ணி ஃபுல்லாக கீழே ஊற்றிடும், அப்படி தானே. ஸோ தீபாவளி காலையிலேருந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்கும். ஸோ நமக்கே அப்படி இருக்கும்போது அப்போ அனிமல்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சவுண்ட் எல்லாம் கேட்கறதுனால அவங்களுக்கும் ஃபீல் ஆகுதா, லைக் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் யார் டிஸ்டர்ப் ஆகுறா, பர்த். ஸோ இதெல்லாம் நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் நம்ம போயம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த போயம் படிக்கிறோம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சவுண்டு அவங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம தமிழ்நாடுவை பொறுத்த வரைக்கும் லைக் வி ஹாவ் மெனி பேர்ட் சாங்சுரிஸ், ரைட். ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்து கூட பேர்ட் வரும். இந்த வேடந்தாங்கல் அதெல்லாமே நமக்கு நல்லா தெரியும், வண்டலூர். ஸோ இங்கே எல்லாமே அந்த சீசன்ஸ்க்கு பேர்ட் என்ன பண்ணும், மைக்ரேட்ஸ் பண்ணும் இல்லையா. ஸோ மைக்ரேட்ஸ்னால் என்ன, அந்த பர்டிகுலர் இயரில் அந்த பர்டிகுலர் சீசனில் பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு வருது, வேடந்தாங்கல். ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும்ல. எஸ், ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸும் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நம்ம என்னதான் ஹாப்பியாக அந்த கிராக்கர்ஸ் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலுமே இன்னொரு சைட் நமக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஹீரோ இருக்கார். ஸோ நம்மளோட ஹீரோ யாரு பார்த்தோன்னா ஒரு டாகி. சரியா? அந்த டாகி இந்த கிராக்கர் சவுண்டை கேட்டு என்னெல்லாம் இமேஜின் பண்ணுது அப்படின்றது தான் இப்போ நம்ம இங்க பார்க்க போறோம். பார்த்துடலாமா? எஸ். பேங்க், வாட்ஸ் தட்? பேங்க் பேங்க், ஹோ ஹாக். இங்க ஹாக் அப்படி சொல்றோம். ஓகேவா? ஹோ ஹாக். The guns are shooting in the dark. Little guns and big ones too. Bang bang bang. So bang அப்படின்னா என்னது, படன லைக் படார்னு ஒரு சத்தம் கேட்டால் எப்படி இருக்கும்,
எஸ், இப்போ நீ கதவை திறக்கும்போது டமால் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டால் அது வந்து ஒரு பேங், ஒரு டோன்ட் பேங் த டோர். ஏன் கதவை அடிக்கிற, ஏன் கதவை வேகமாக மூடுற, டமால்னு மூடுற அப்படின்னு நம்ம வீட்டில் கேட்பாங்களா? ஸோ அதுதான் பேங். பேங்னா லைக் அ சடன் சவுண்ட், நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் ஒரு சடனான ஒரு சவுண்ட். ஸோ இது எப்போ மோஸ்ட்டாக நடக்கும்? நம்ம கிராக்கர்ஸ் வெடிக்கும் போது தான் நடக்கும், சரியா? ஸோ அந்த டாகி கேட்குதா பேங், வாட்ஸ் தட், என்ன அங்கே பேங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது, அது என்னது? திரும்பியும் பேங் பேங் அப்படின்னு கேட்கும் போது அப்போ டாகி சொல்லுது, ஹோ ஹாக், என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். த கன்ஸ் ஆர் ஷூட்டிங் இன் த டார்க். ஸோ இங்கே எப்படின்னா அந்த பட்டாசோட சத்தத்தை அந்த டாகி எப்படி எடுத்துக்குது அப்படின்னா, யாரோ கன் வச்சு ஃபயர் பண்ணுறாங்க, கன் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிச்சா. அதனால அந்த கன்னை வச்சு யாரோ இந்த இருட்டில் வந்து சுட்டுட்டு இருக்காங்க. அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னா, பெரிய கன்னாகவும் இருக்கலாம், இல்ல பிக் ஒன். ஸோ பிக், ஒரு பெரிய லைக் சின்ன கன்னாவும் இருக்கலாம், இல்ல பெரிய கன்னாவும் இருக்கலாம். இதனால அது வந்து ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கிற டைம்ல திரும்பியும் பேங் 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 அப்படின்னு ஒரு சத்தம். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். ஒண்ணுமே இல்லை, ஒரு சத்தம் கேட்குது, அது என்னடா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அவன் என்ன இமேஜின் பண்ணிக்கிட்டான், டாகி என்ன இமேஜின் பண்ணிக்கிச்சு, லைக் யாரோ கன்னை வச்சு ஃபயர் பண்றாங்க. பிக் சைஸ் கன் ஆர் ஸ்மால் சைஸ் கன் என்ன வேணா இருக்கலாம். திருப்பியும் அது யோசிச்சுட்டு இருக்கும் போதே திருப்பியும் த்ரீ டைம்ஸ் வந்து பேங் 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 அப்படின்னு சொல்லி சவுண்ட் வந்துச்சு. ஓகேவா? ஸோ டவுன் ஐ ஹவ் given the explanation part. The dog hears loud bang sounds. So sounds from outside and is frightened and confused. ஸோ பயந்து போய் அந்த நடுக்கத்தில் ஒரு கன்ஃபியூஷனில் அந்த ஃபயர் ஒர்க் அவன் என்ன நினச்சிக்கிட்டா, கன் ஷாட் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். ஓகேவா? இட் சீம்ஸ் போத் ஸ்மால். ஸோ அந்த கன் ஷாட் எப்படி இருக்குது, பெரிய சைஸாகவும் இருக்கலாம், இல்லை சின்ன சைஸ் கன் ஷாட்டாகவும் இருக்கலாம். ஃபயரிங் அண்ட் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங். நெக்ஸ்ட் போலாமா? ஸோ ஃபார் யோர் பெட்டர், நம்ம பெட்டராக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் அந்த பேசேஜ் மாதிரி டிவைட் பண்ணியிருக்கேன், ஸ்டான்ஸா மாதிரி டிவைட் பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே, ஸோ நம்ம போயமா ஹோலாக தான் படிக்கணும். ஓகேவா? வாட் ஷால் ஐ டூ அப்படின்னு கேட்குறான். ஸோ இப்போ அந்த சவுண்டு கேட்டானா இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, மாஸ்டர் உங்களுக்கு தெரியுதா, நான் இங்கே கத்திட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குது. ஸோ அப்போ யார் மிஸ்ட்ரஸ்னா யார், அந்த வீட்டோட ஒரு எஜமானி. மிஸ்ட்ரஸ்னா எஜமானி அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த நாயை பார்த்துப்பாங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க ஹஸ்பண்டோட ஒய்ஃப், சரியா? அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், மிஸ்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாட் ஷால் ஐ டூ, மிஸ்ட்ரஸ், மாஸ்டர், ஹியர் மீ ஹெல்ப். இங்கே வந்து ஹெல்ப் இல்லை, சரியா? ஹெச்ஐ எடுத்துட்டு ஒய் போட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஹெல்ப் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஹெல்ப்னா ஒன்றுமே இல்லை, லைக் ஒரு நாய் வந்து பார்க் பண்ணும்ல, ஸோ அந்த மாதிரி ஊ அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக ஒரு அழுகிற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கும்ல, அதை தான் நம்ம வந்து ஹெல்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஷார்ட்டாக ஷார்ப்பாக ஒரு அழுகிற மாதிரி ஒரு சவுண்டை தான் ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறது, சரியாடா? அண்ட் ஐ எம் அவுட் ஆஃப் டோர்ஸ். நான் கதவுக்கு வெளியே தான் நிற்கிறேன், எனக்கு ப்ளீஸ் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப். நான் கதவுக்கு வெளியே அந்த பேங் அந்த சத்தத்தில் கேட்டுட்டு நிற்கிறேன், எனக்கு உங்களோட ஹெல்ப் வந்து தேவைப்படுது. ஸோ ஐ அப்படின்றது டாகை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெட் மீ இன், ஓ லெட் மீ இன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ இன் பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படி நார்மலாக சொல்கிறேன், லெட் மீ இன், ஓ அப்படின்னு. ஸோ செகண்ட் ஃபுல்லாகவே கேப்ஸில் கொடுத்ததுனால நம்ம வந்து ஒரு ஆக்ரோஷமாக, அந்த டாக் வந்து பயந்தான் இருக்குது, பட் 100% பயம். அப்போ எப்படி இருக்கும், ரொம்ப கோபப்பட் லெட் மீ இன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமாக கத்த ஆரம்பிக்கிறான். Before those fireworks begin to shoot again. ஸோ அந்த ஃபயர் ஒர்க் திருப்பியும் வந்து ஆரம்பிக்கிறதுக்குள்ள, ஷூட் ஆகிறதுக்குள்ள நான் என்ன பண்ணணும், நான் வந்து லெட் மீ இன், நான் வந்து உள்ளே வந்துடுறேன், என்னை தயவு செஞ்சு உள்ளே விடுங்க, நான் கத்துறது உங்களுக்கு கேட்குதா இல்லையா, நான் கதவுக்கு வெளியே தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் பேக்வர்டாக யோசிச்சுப்பார். தென் I can't bear that, my tail is down, my ears are flat. I can't bear that அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சவுண்டு, அந்த பேங்க் சவுண்ட், அந்த கன் ஃபயர் சவுண்டை வந்து அவனால் கேட்கவே முடியலாம். ஸோ கேட்டு அவனோட டெய்ல் எப்படி ஆயிடுச்சா, டவுன். ஸோ வால் வந்து கீழே அப்படியே சோகமாக தொங்கி போச்சான். அண்ட் அந்த காது வந்து எப்போவுமே டாகிக்கு காது பார்த்தா நல்லா இப்படி விரிஞ்சிருக்கும், அப்படிதானே, இப்படி விரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அந்த டாக் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இப்படி ஆயிடுச்சான், ஸோ தொங்கி போச்சான். ஓகேவா? லைக் டெய்ல் இஸ் டவுன், டெய்ல்னா வந்து வால் வந்து ரொம்ப சுருட்டிக்கிச்சு. அண்ட் மை ears are flat.
I am trembling here outside the door. So trembling அப்படின்னா like to shake in fear, which means நடுங்கி போய் அப்படியே நம்ம இப்போ குளிர்ல அப்படி நடுங்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி நடுங்கி போய் நான் வந்து அவுட் சைட் த டோர் வந்து நின்றுட்டு இருக்கேன். ஹோ டோன்ட் யூ லவ் மீ எனிமோர், நான் இங்கே வெளியே நடுங்கி போய் பயத்தில் நின்றுட்டு இருக்கேன். நீங்கள் என் மேலே கொஞ்சம் கூட அன்பே காட்டலையா, என்ன உங்களுக்கு பிடிக்காதா, ஸோ அதனால தான் என்னை இந்த பயத்தில் வெளியே நிற்க வைக்கிறீங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்குது. ஐ திங்க் ஐ வில் டை வித் ஃப்ரைட், நீங்கள் இப்படியே என்னை வெளியே நிற்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பயத்தில் நான் என்ன ஆவேன், கண்டிப்பாக இறந்து போயிடுவேன். அன்லெஸ் யூ லெட் மீ இன் டு நைட், ஸோ நீங்கள் என்னை உள்ளே விடணும் அப்படின்னு, விச் மீன்ஸ் இந்த நடுக்கத்தில் நான் இப்படியே பயந்து நின்றுட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், உள்ளே வராமல் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த லைன் பார்த்தோன்னா shall we let him in children, which means அந்த ஓனர் சொல்றது, ஓனர் ஆஃப் த ஹவுஸ் சும்மா ஒரே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, which means அந்த பேரண்டிக் திங் சொல்றது. எப்படின்னா இப்போ நம்ம கேட்கும் போது உள்ள வரலாமா, உள்ளவா இருடா கதவை திறக்கிறேன், ஏன்டா கதவை போட்டு அடிச்சுட்டே இருக்க அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு லைன் சொல்ற மாதிரி இப்போ அந்த பேரண்டிங் லைன்ஸ் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் கேட்குறாங்க shall we let him in children, ஓகே நம்ம அவனை வெளில விடலாம் அப்படின்ட்டு. ஸோ கதவை திறந்த உடனே ஹோ now the door is opened wide, which means கதவு வந்து நல்லாவே திறந்துருச்சு. I am rushing through, I am safe in, நான் எப்படி போறேன், உள்ள ரஷ் பண்ணிட்டு போறேன், வேகமா போறேன், சரியா, which means moving hastily, வேகமா ஒரே ஓட்டம், அந்த மாதிரி ஒரே ஓட்டமா ரஷ் பண்ணிட்டு போறேன். இப்போ நான் சேஃபா வீட்டுக்குள்ள வந்துட்டேன். ஓகேவா, ஸோ இது புரிஞ்சுதா? ஐ எம் ட்ரிம்பிளிங் அப்படின்னா என்ன அர்த்தம், டு ஷேக் அண்ட் ஃபியர், நான் வந்து இங்கே வெளியே அந்த பயத்தில் நடுங்கிட்டு இருக்கேன், கதவுக்கு வெளியே தான் இருக்கேன், என் மேலே உங்களுக்கு அன்பே இல்லையா, நீங்கள் மட்டும் என்னை உள்ளே விடலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சத்தத்தில் நான் வந்து இறந்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாஸ்டர் வந்து ஓகே உள்ளவா பசங்களா உள்ள விடலாமா அப்படின்னு கேட்கும்போது ஓகே உள்ளவா அப்படின்னு சொல்லி கதவை திறக்கும் போது ஒரு ரஷ்லயே அவன் உள்ள வந்துட்டான். ஸோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான், சேஃபா ஃபீல் பண்றான். ஓகேவா, ஏன்னா இப்போ அவன் வீட்டுக்குள்ள இருக்கான் இல்லையா, ஸோ அந்த சவுண்ட் வந்தாலுமே அவன் வந்து ஒரு பர்ஃபெக்டான செட்டிங்ல இருக்கான், என்விரான்மெண்ட்ல இருக்கான் அப்படின்றது அவனுக்கு ஒரு ஹோப்ல இருக்கு. The lights are on, it's warm and grand. மிஸ்ட்ரா லெட் மீ லிக் யோர் ஹேண்ட். ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும், நம்ம லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்போம்ல, ஸோ கடவுளே நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம வீட்டில் எல்லா லைட்ஸுமே ஆனில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா வெளியே டார்க் அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்ணிதான், அப்படின்னா வெளியே இருட்டாக இருக்குது, ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததுனால எல்லா லைட்ஸுமே ஆனில் இருக்குது. அண்ட் அந்த வீடு எப்படி இருக்கான், வார்ம், கதகதப்பாக இருக்கான், வார்ம் அண்ட் கிராண்ட். ஸோ வெளியே அவன் டார்க்கில் நின்றுட்டு இருக்கும்போது கொஞ்சம் குளிர் எடுத்து, ஸோ அதனால இங்க வந்து உள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் வார்மா ஃபீல் பண்றான். அண்ட் அந்த வீடு பார்க்க ரொம்ப கிராண்டா இருக்கு, அழகா இருக்கு. ஓகே, மிஸ்ட்ரஸ் லெட் மீ லிக் யோர் ஹேண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தா லிக் யோர் ஹேண்ட்னா நாய் வந்து எப்படி வந்து நம்ம மேல பாசத்தை காட்டும், ஸோ அதோட டங்கை போட்டு நம்மளை லிக் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா, லிக் பண்ணிட்டே இருக்கும்ல, ஸோ அதனால சொல்லுது எஜமானி நான் உங்களை வந்து உங்களோட கையை வந்து லிக் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா பிஃபோர் ஐ ஸ்லெப்ட் பிஹைண்ட் the couch, which means நான் என்னோட சோஃபா, கவுச்னா சோஃபா சரியா, ஒரு குஷன் மாதிரி சாஃப்டா இருக்கிற ஒரு குஷன் மாதிரி, அந்த கவுச்சுக்கு பின்னாடி போய் தூங்க போறேன். ஸோ which means பிஹைண்ட்ல போய் நாங்க ஒளிஞ்சிக்க போறேன். ஸோ ஒளிஞ்சிக்க போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா உங்களோட கையை வந்து லிக் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நீங்க என்ன அந்த குளூர்ல இருந்து, அந்த டார்க்னஸ்ல இருந்து, அந்த பேங்க் சவுண்ட்ல இருந்து என்னை காப்பாத்தி உங்க வீட்டுக்குள்ள விட்டுருக்கீங்களா, ஸோ உங்களுக்கு தேங்க்யூ சொல்ற விதமாக அவங்களோட கையை வந்து நம்ம டாகி வந்து லிக் பண்றான். சரியா, then there I will hide myself and crouch அப்படின்னா இது வந்து கவுச் சரியா, ஒரு சோஃபா, இது வந்து crouch, இங்க வந்து ஆர் சவுண்ட் கேக்குது. ஸோ அந்த கவுச்சுக்கு பின்னாடி போய் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒளிஞ்சுக்குவேன். ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த சவுண்டு வந்து அவனுக்கு அந்த பேங்க் சவுண்ட் வந்து ரொம்ப பயமாக இருக்கிறதுனால ஸோ நான் அந்த கவுச்சுக்கு பின்னாடி போய் சேஃபாக வந்து ஒளிஞ்சிக்கிறேன். அண்ட் க்ரவுச் அப்படின்னா டு லை க்ளோஸ் டு த கிரவுண்ட் வித் த நீஸ் பெண்ட். ஸோ டாகி எப்படி படுத்திருக்கோம், அந்த கவுச்சுக்கு பக்கத்தில் அழகாக அடக்கமாக போய் காலெல்லாம் பெண்ட் பண்ணிட்டு லைக் சுருட்டி படுத்திருப்போம் எல்லாமே, நம்ம பெட்ஷீட்குள்ளே எப்படி அப்படியே சுருக்கமாக இப்படி படுத்திருப்போம். ஸோ அந்த மாதிரி நல்லா நீஸை பெண்ட் பண்ணி அந்த இடத்துல அது வந்து படுத்திருக்கு, அதை தான் வந்து க்ரவுச் அப்படின்னு சொல்றது. ஸோ க்ரவுச் இன் சேஃப்
மீன்ஸ் சேஃப்டி. ஸோ அது உள்ளே போகிறதுனால நான் ரொம்ப சேஃபாக பண்ணுறேன். டில் த பேங்க்ஸ் ஆர் டன். ஸோ டில் நான் எது வரைக்கும் அந்த கவுச்சுக்குள்ளே சேஃபாக இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்ஸ் இந்த சத்தம் எல்லாம் முடிகிற வரைக்கும், ஓகேவா? ஸோ இந்த சத்தம் எல்லாம் முடிகிற வரைக்கும் நான் அந்த கவுச்சில் ரொம்ப க்ரௌச்சாக இருப்பேன். விச் மீன்ஸ் சேஃபாக என்னோட நீஸ் எல்லாம் பெண்ட் பண்ணி படுத்திருப்பேன். தென் டு மை கெனல் ஐ வில் ரன். ஸோ இந்த சவுண்டு எல்லாமே ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நான் என்னோட கெனல்னா அந்த நாயோட வீடை தான் நம்ம வந்து கெனல் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ அந்த கெனல்ல போய் ஓடி போயிடுவேன். எப்போ போகுமா? இந்த சவுண்ட் எல்லாம் ஸ்டாப் ஆனால் மட்டும்தான், ஓகேவா? ஸோ தென் டு மை, ஸோ தென் அப்படின்றதுலையே அந்த சவுண்ட் எல்லாம் ஸ்டாப் ஆச்சுன்னா நான் வந்து என்னோட வீட்டுக்கு போயிடுவேன், ஓடி போயிடுவேன். அண்ட் காட் யூ சேஃப்லி அண்ட் ஆல் த நைட், விச் மீன்ஸ் ஸோ நீங்கள் உங்களோட வீட்டுக்குள்ளே இன்னைக்கு என்னை விட்டு என்னை வந்து சேவ் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த பேங்க் சவுண்டு எல்லாமே ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உடனே என்னோட வீட்டுக்கு போய் நெக்ஸ்ட் மினிட், விச் மீன்ஸ் அடுத்த நாள்லேருந்து உங்களை நான் சேஃபாக பாதுகாத்துக்குவேன். ஸோ எனக்கு நீங்கள் பண்ணதை நானும் உங்களுக்கு வந்து திருப்பியும் வந்து கொடுக்குறேன் அப்படின்றத இந்த லைனில் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? அண்ட் காட் யூ சேஃப்லி. ஸோ வீட்டுக்கு போயிட்டு பத்திரமா நான் உங்களை பார்த்துப்பேன் ஆல் த நைட். ஸோ நைட் என்ன பண்ணுவோம்? டாக் வந்து நம்ம வீட்டை வந்து காட் பண்ணோம் இல்லையா, பாதுகாக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த டாக் இருக்கிற தைரியத்தை தைரியமாக தூங்குவோம். ஸோ தட் எந்த திருடல்களும் நம்ம வீட்டுக்கு நுழைய மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல நம்ம தூங்கலாம். ஸோ இதுதான் அது. பிகாஸ் யூ அண்டர்ஸ்டுட் மை ஃபீலிங். ஸோ நான் ஏன் தெரியுமா உங்கள் வீடை நைட்டு ஃபுல்லாக காட் பண்ணுறேன்? ஏன்னா நீங்கள் என்னோட ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் சொன்னதை வச்சு என்ன உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் நானும் உங்களை நல்லபடியாக அந்த நைட்டு ஃபுல்லாகவே இனி வரும் எல்லா இரவுகளையும் நான் வந்து உங்களை நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த இதை வந்து நம்ம முடிச்சுக்கலாம், சரியா? இந்த போயம் வந்து எண்ட் ஆகுது. ஓகே, ஹியர். ஸோ நம்ம இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிளனேஷன் மட்டும் ஒரு வாட்டி படிச்சுக்கலாம். த டாக் ஹெல்ப் ஃபார் இட் மாஸ்டர் அண்ட் மிஸ்ட்ரஸ் டு ஹெல்ப். ஸோ யாருக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குது? அதோட மாஸ்டர் கிட்டையும் மிஸ்ட்ரஸ் கிட்டையும் ஹெல்ப் கேட்குது. ஆஸ் இட்ஸ் லெஃப்ட் அலாங் அவுட் சைட். ஸோ வெளியே வந்து அந்த பயத்தில் நடுங்கிட்டு இருக்கிறதுனால ஹெல்ப் கேட்குறான். த டாக் இஸ் ட்ரிம்பிளிங் அவுட் சைட் வித் இட்ஸ் டெய்ல் டவுன் அண்ட் இயர்ஸ் ஃப்ளாட் அண்ட் questioning if its owners still love it. ஸோ இன்னமும் நீங்கள் என்னை அன்பு செலுத்துறீங்க அப்படின்னா என்னை வந்து பயத்துலேருந்து காப்பாற்றுங்க, என்னை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. தென் இட் ப்ளீஸ்ட் டு பி லெட் இன்சைட். ஸோ ப்ளீஸ்ட்னா என்ன? அப்படியே கொஞ்சம் கெஞ்சி கேட்குற மாதிரி, ப்ளீஸ் பண்ணி கேட்குற மாதிரி. பிலீவிங் இட் வில் டை ஃப்ரம் ஃப்ரைட்டன் இஃப் லெஃப்ட் அவுட் இன் த கோல்ட். ஸோ இப்படி அந்த வந்து லைக் எப்படி அந்த வெடி சத்தத்தில் வந்து என்னை நீங்கள் இப்படியே இந்த டார்க்னஸில் இந்த வெடி சத்தத்தில் இந்த பேங்க் சவுண்டில் என்னை நீங்கள் விட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி திருப்பியும் ரொம்ப லைக் சென்டிமெண்டலாக பேசுகிற மாதிரி. ஸோ நமக்கு அங்கே ஒரு லைன் கொடுத்தாங்க இல்லையா, ஷால் வி லெட் ஹிம் சில்ட்ரன். ஸோ அது வந்து லைக் அ பேரண்டிக்கல் லைன், ஓகேவா? ஸோ ஒரு பேரண்ட் வந்து பேசுகிற மாதிரி ஒரு லைன். ஸோ அங்கே என்ன ஒரு டிஸ்கஷன் நடக்கும்? ஸோ அவனை வந்து குழந்தைங்களா நம்ம வந்து இவனை விடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன். ஸோ அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அவன் ரஷ் பண்ணி உள்ளே வந்துட்டான். ஸோ உள்ளே வந்தோன்னே அவன் வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறான். ஸோ சேஃபாக ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடு எப்படி இருக்கா? ஸோ வார்மாக இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே ரொம்ப லைட் எல்லாமே போட்டு ஆனில் வச்சுருக்காங்க, வார்மாக இருக்குது. அண்ட் காட், ஸோ விச் மீன்ஸ் கிராண்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, இட் feels safe and warm inside the house, finding comfort in the light and the presence of its family. ஸோ அந்த ஃபேமிலி கூட அவன் ரொம்ப ஹாப்பியாக, விச் மீன்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறான். பயம் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து தள்ளி போயிடுச்சு. டு ஷோ கிராட்டிடியூட், எப்படி வந்து அவனோட கிராட்டிடியூட் அவன் திருப்பி காட்டுறான்? எஸ், நீங்கள் இன்னைக்கு வந்து என்னைய உள்ளே விட்டுருக்கீங்க, ஸோ அதனால நான் வந்து அவங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். எப்படி தேங்க் பண்ணுறான்னா லிக் பண்ணி தேங்க் பண்ணுறான் அவனோட மிஸ்ட்ரஸ், ஓகேவா? To show gratitude, the dog licks its mistress' hand and hides behind the sofa. So, lick பண்ணிட்டு என்ன பண்றான்? உடனே சோஃபா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். A common dog behavior of seeking protection. The dog declares it will stay behind the sofa until the fireworks are over. So, இந்த லைன் நம்ம எங்க பார்க்கலாம்? Till the bang works are done. இந்த லைன்ல பார்க்கலாம். ஸோ
ஸோ நான் இந்த பேங்க் ஒர்க்ஸ் முடிகிற வரைக்கும் நான் வந்து என்னோட சோஃபாவில் லைக் உள்ள வந்து ஹைடாக இருப்பேன். ஓகே, it promises to go back to its kennel once the banging sound have stopped. Yes, so banging stop ஆனோன்னே என்ன பண்ணுமா, நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்கள நான் பாதுகாப்பேன், which means நான் காட் பண்ணுமா all the night அப்படின்னு சொன்னேன் இல்லையா. The dog finally promise is a sign of its loyalty. It wants to repay its family for the kindness by returning to God them. So this is the poem of Firework Night. So here I have given the glossaries. So bang அப்படின்னா என்ன, ஒரு லவுட் ஷார்ப்பான ஒரு சடனான கேட்குற ஒரு சவுண்ட். yelp அப்படின்னா என்ன அர்த்தம், ஷார்ட் ஒரு அந்த அந்த ஒரு அந்த டாகோட க்ரை சத்தம், அதுதான் வந்து நம்ம இங்கே எல்ப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ட்ரம்பிளிங் அப்படின்னா நடுங்கிறது, பயத்திலேயே கடகடகடகடன்னு நடுங்கிறது அந்த மாதிரி. ஸோ ரஷ்ஷிங் மீன்ஸ் மூவ் ஹேஸ்லி. கவுச் அப்படின்னா என்ன, ஒரு சாஃப்டான ஒரு சோஃபா அந்த மாதிரி, இல்லைனா ஒரு ஹை பெட். தென் ஸோ நீங்கள் என்ன இந்த போயம் பொறுத்த வரைக்கும் ஒரு சோஃபா அப்படின்னே ஞாபகம் வச்சுக்கலாம். தென் வந்து க்ரவுச் அப்படின்னா எப்படி அந்த அந்த சோஃபாக்குள்ளே போயிட்டு கை காலெல்லாம் மடக்கி கம்ஃபர்டபுளாக அது வந்து ஒளிஞ்சிருக்கிறத வந்து நம்ம வந்து க்ரவுச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கெனலாம் என்ன அர்த்தம், அந்த டாகோட அந்த ஹட் வீடு. தென் ஃப்ரைட் அப்படின்னா பயம், ஒரு பேனிக் அந்த மாதிரி. ஃபியர், சடனாக இருக்கிற ஒரு ஃபியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? எஸ், வாட் வாஸ் த டாக் ஃப்ரைட்டன்ட் ஆஃப்? ஸோ எதை நினச்சி அந்த டாக் வந்து ரொம்ப பயந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. The dog was frightened as the gun shot in the dark. ஸோ இதுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்கு. ஒன்று அந்த கன் ஷாட் இன் த டார்க் அப்படின்னும் எழுதலாம், இல்லை பிகாஸ் ஆஃப் த கிராக் சவுண்ட் அட் நைட். ஸோ அந்த கன் ஷாட்டை தான் கிராக் சவுண்டுன்னு எடுத்துக்கிட்டான். நீங்கள் இந்த ரெண்டு ஆன்சரில் எது எழுதினாலும் இட்ஸ் ஃபைன். ஓகே, whom did the dog ask help for? யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்டா, அந்த மாஸ்டர் அந்த ஓனர் கிட்டையும், அந்த நாயை பாதுகாக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஓனர் கிட்டையும் அந்த ஓனரோட ஒய்ஃப் மிஸ்ட்ரஸ் கிட்டையும் ஹெல்ப் கேட்டான். வாட் டிட் த டாக் டூ வென் த டோர்ஸ் ஓப்பன்? ரஷ் பண்ணிட்டு போனோம் இல்லையா, ஸோ ரஷ்ட் வென்ட், ரஷ் பண்ணி அந்த டோர் ஓப்பன் ஆனால் ஒரே ஓட்டம், ஒரே ரஷ்லேயே அவர் உள்ள ஓடி போயிட்டார். Fourth question, where did the dog hide himself? So couch, அந்த சாஃப்டான சோஃபா இருக்கு இல்லையா, அங்கே தான் அவன் போய் ஹைட் பண்ணான், ஹைட் ஆகிட்டான். Where will the dog go when the firework is stopped? எங்கே போவோம், அதோட கெனல், அதோட வீடு இருக்கு இல்லையா, ஸோ அதோட பர்டிகுலராக அதுக்குன்னு ஒரு பிளேஸ் வச்சுருப்போம்ல, ஸோ அந்த வீட்டுக்கு அது போய் ஃபயர் ஒர்க்ஸ் முடிஞ்சோன்னா அதோட வீட்டுக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுது. தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லைக் போயட்டிக் டிவைஸ் மாதிரி. மிஸ்ட்ரஸ், மாஸ்டர், hear me yelp, I'm out of doors, I want your help, let me in, then let me in. ஸோ ஃபஸ்ட்டு let me in வந்து கொஞ்சம் கோவம் கம்மியாக, இந்த ஃபுல்லாக கேபிட்டலில் மென்ஷன் பண்ணிக்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக, ரொம்ப பயங்கர கோவமாக சொல்கிறது. பிஃபோர் தோஸ் ஃபயர் ஒர்க்ஸ் பிகின். ஸோ இந்த லைனில் இருக்கிற போயட்டிக்கான விஷயம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னா, லைக் ரைமிங் ஸ்கீம். ஸோ ஸ்கீம்னா என்ன, இந்த கடைசியில் இந்த முடியுது இல்லையா, இந்த முடிகிற வார்த்தைகள் எல்லாமே எப்படி வந்து ஒரே மாதிரி சவுண்ட் கொடுக்குதோ அதை வச்சு நம்ம ஏபிசி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஹெல்ப், ஹெல்ப், இன், பிகின். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி வந்து எழுதலாம், இது வந்து ஏ, ஓகேவா, ஹெல்ப், ஹெல்ப் ஒரே மாதிரி முடியுதா, எல்பி, எல்பி, ஸோ ஒரே சவுண்டில் முடிகிறதுனால அதை ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே லெட் மீ இன், ஸோ இன்னுன்ற வார்த்தையும் பிகின் அப்படின்ற வார்த்தையும் சேம் சவுண்டை கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ மென்ஷன் பண்ணதுனால இங்கே வந்து பி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ, பி, பி. சரியா, நெக்ஸ்ட் போலாமா? Next, to shoot again, I can't bear that. My tail is down, my ears are flat. I am trembling here outside the door. Oh, don't you love me anymore? So, இந்த லைனோட ரைமிங்கான வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரைமிங்கான வேர்ட்ஸ்னா என்ன, சவுண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா ரைமிங் சவுண்டு கேட்டாங்க, ஸ்கீம் கேட்டாங்க அப்படின்னா அந்த கடைசியில் முடிகிற சவுண்ட் வச்சு நம்ம ஏபிசி அப்படின்னு போடுறது. இதுவே ரைமிங்கான வேர்ட் கேட்டாங்கன்னா அதே ஆன்சர் தான், அந்த வேர்டை ஒரே மாதிரி இருக்கிற வேர்டை தூக்கி இங்கே எழுத போகிறோம். ஸோ இங்கே பாரு, டட், ஃப்ளாட். ஸோ ஏடியோட சவுண்ட் ஒரே மாதிரி முடிஞ்சிருக்கு. இங்கே டோர்,
anymore. So re more door அந்த r sound இழுத்து முடியுது இல்லையா? So அதுதான் நம்மளோட rhyming ஆன word. So first we have that, then flat, next வந்து door, anymore. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? So next match the rhyming words from the poem. So poemலேருந்து rhyming words match பண்ணலாம். ஸோ பண்ணலாமா? ரெடியா இருக்கியா? ஸோ ஹார்க் அப்படின்னா இங்கே எது வந்து அது கூட முடியுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டூ, ரைட், டார்க். ஸோ ஹார்க் அண்ட் டார்க் வில் பி ஒன். ஓகே, தென் திஸ் இஸ் நம்பர் 1. 1 2 3 4 5 6. ஓகே, நவ் 2. ஸோ 2 அப்படின்னு பார்த்தா எதில் போய் முடியும்? டூ. Then yelp. So help obviously helpல போய் முடியும். Then grand. So grand எங்க இருக்கு? hand. 4. couch, crouch. So OCH, OUCH இங்க இருக்கு, இங்கேயும் OUCH இருக்கு. ஓகேவா? the 5. night. So the balance will be fright, பயம். ஓகே, புரிஞ்சுதா? Yes, easier இருக்குலையா? Next போலாமா? So here I have given the answers to answer பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீயும் இந்த மாதிரி குட்டி குட்டி எல்லாம் நீயும் சால்வ் பண்ணி பாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்ன? அந்த ஒரு லைனில் இருக்கிற போயட்டிக்கான என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க? சிமிலியா, மெட்டாஃபரா, அனமட்டோவா இல்லை ஆனஃபராவா, இதெல்லாம் வந்து நம்ம லைன் பை லைன் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன்னா என்ன? நான் ப்ரீவியஸ் ரெக்கார்டிங்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், போயம்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணு. ஸோ பர்சானிஃபிகேஷனாக ஒன்றுமே இல்லை, ஒரு அனிமல்ஸ்க்கு வந்து ஹியூமனோட பிஹேவியர், ஸோ ஹியூமனோட பண்புகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து கொடுத்து பேச வைக்கிறது தான் personification. Personification is a figure of speech in which a thing, an idea or an animal is given a human attribute. So attribute அப்படின்னா அந்த ஹியூமனோட அந்த குவாலிட்டிஸை கொடுக்கறது, பேசுறது, அழுகிறது, சிரிக்கிறது, இதெல்லாம் தான். ஓகேவா? அந்த பழக்க வழக்கங்களை கொடுக்கறது. ஸோ யாருக்கு வந்து ஹியூமனோட கேரக்டர்ஸ் கொடுக்குறோம்? அது வந்து அனிமல்ஸ்க்கு கொடுக்கறதுனால, இல்லை ஒரு சின்ன ஒரு ஃபேன் பேசுது அப்படின்னாலும் அது வந்து ஓகே தான். ஓகேவா? ஸோ அனிமல்ஸ்க்கு, நான் லிவிங் திங்ஸ்க்கு, இல்லை எனி ஐடியாவுக்கு கொடுக்கறது. ஸோ எக்ஸாம்பிள், the sun smiled down upon them. ஸோ சன் என்ன பண்ணுதான்? ஸ்மைல் பண்ணுதான். ஸோ சன்னுக்கு வந்து ஸ்மைல் யார் பண்ணுவா? ஹியூமன் ஸ்மைல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ சன் ஸ்மைல் பண்ணுறதுனால அதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? லைக் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். செகண்ட் ஒன், ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட் அப்படின்னா, லைக் ஹியர் இஸ் த ஆன்சர். சி, ஜஸ்டிஸ் அண்ட் அப்ட்ராக்ட் குவாலிட்டி இஸ் மென்ஷன் டு பி இன் த பிளைண்ட் ஃபேரி. ஸோ ஜஸ்டிஸ் இஸ் அ பிளைண்ட். ஜஸ்டிஸ்னா அது வந்து ஒரு அப்ட்ராக்ட்னா, அதை வந்து பார்க்க முடியாது, கேட்க முடியாது, உணர மட்டும்தான் முடியும். அப்படி தானே? விச் மீன்ஸ் நம்மளால் அதை பேசுகிறதெல்லாம் கேட்க முடியாது. ஸோ நம்ம ஃபீல் பண்ண தான் முடியும். அந்த ஃபீல் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அப்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்டிஸ் இஸ் அ பிளைண்ட். ஜஸ்டிஸ்க்கு கண்ணு தெரியாது, கண்ணு இல்லை அப்படின்றதுனால. ஸோ கண்ணு யாருக்கு இருக்குது? ஹியூமனுக்கு இருக்குது. அதனால இது ரெண்டு கம்பேரிசனால நம்ம அதை என்ன சொல்கிறோம்? பர்சானிஃபிகேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? The wind howled in the night. So wind என்ன பண்ணுதான்? ஹவுல் பண்ணுதான். எஸ், அப்படியே சுருண்டு சுருண்டு ஹவுல் பண்ணுது. ஸோ அதை வந்து பர்சானிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The moon played hide and seek with the clouds. ஸோ மூன் யாரு கூட வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடுது? கிளவுட்ஸ் கூட விளையாடுது. ஸோ அவங்க அப்போ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? அந்த விளையாடுறது, ஸோ நம்ம தானே விளையாடுவோம், ஹியூமன்ஸ் தானே விளையாடுவாங்க. இந்த மாதிரி விளையாடுறதுனால அதை பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னோம். The city never sleeps at the night. So city and sleep. So next comparison புரிஞ்சிச்சா? சிட்டியை வந்து யாரு கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க? ஸ்லீப் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஹியூமனோட ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்ததுனால it will come under the personification. Okay, the boat danced in the puddle, which means boat dance ஆடுமா? எஸ், ஹியூமன்ஸ் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் அங்கே வந்து பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பர்சானிஃபிகேஷன் பார்த்துட்டோம். ஸோ நீயும் ஒரு வாட்டி அதை படிச்சு பாரு. Flowers nodded. Flowers வந்து தலையாட்டிட்டே இருக்கு. எஸ், பர்சானிஃபிகேஷன். தென் thunder grumbled. ஸோ thunder எப்படி இருக்காங்க? grumble பண்ணுது. Then we have lightning danced, iron hands
பாப்கார்ன் லெஃப்ட் அவுட். ஸோ இது எல்லாமே நம்மளோட பர்சானிஃபிகேஷன் தான். புரிஞ்சுதா? வாட் இஸ் பீங் பர்சானிஃபைட் இன் த சென்டென்சஸ்? த ஃபுல் மூன் peeped through paternal clouds, which means அந்த மூன் என்ன பண்ணுதான், எட்டி பார்க்குதா, பீப் அப்படி பண்ணுதா, பீப்பிங் பண்ணுதா. ஓகேவா? ஸோ அது வந்து அங்கே என்ன வந்து நம்ம பர்சானிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணியிருக்கோம், அந்த மூன், அதுதான் பர்சானிஃபிகேஷன். which of the following is an example of personification? So yes, the chocolates smelled like delicious cake. ஸோ சாக்லேட்டையும் கேக்கையும் தான் கம்பேர் பண்ணுறாங்க, அதனால அது வராது. ஓகேவா? த சாக்லேட் ஸ்மெல் டெலிஷியஸ். சாக்லேட் நல்லா இருக்கு, அவ்வளோதான் சொல்கிறாங்க. அது எது கூட ஹியூமன் கேரக்டர்ஸ் கொடுத்து பேசலை. த டெலிஷியஸ் ஸ்மெல் ஆஃப் கேக்ஸ் இன்வைட்ஸ் மீ டு ஈட் தேம். ஸோ இங்கே டெலிஷியஸ் கேக்கையும் மீ அப்படின்ற ஹியூமனையும் கம்பேர் பண்ணதுனால இட் வில் பி அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பர்சானிஃபிகேஷன். ஐ ட்ரெம்ட் ஆஃப் டெலிஷியஸ் சாக்லேட். ஸோ நான் வந்து டெலிஷியஸ் சாக்லேட்டை பற்றி ட்ரீம் தான் பண்ணேன், மற்றபடி வேற எதுவும் பண்ணல. சரியா? ஸோ த ஆன்சர் வில் பி தட். Personification is what? So what is personification பார்த்தனா, giving human attributes to human beings கிடையாது. ஹியூமன்கே ஹியூமன் கேரக்டர் கொடுக்கிறது கிடையாது. comparing unrelated things கிடையாது. giving human attributes to non-living objects, which means animals and வந்து அந்த non-living objects எல்லாமே. talking the negative aspects of a person கிடையவே கிடையாது. So C will be the answer. ஓகேவா? இந்த போயம் நான் சம்மரி பார்த்துடலாம். ஸோ சம்மரியில் நம்ம வந்து ஹைலைட்டடான வேர்ட்ஸ் வந்து எது கொடுத்துருக்கோம், நீயும் உன்னோட சம்மரி எழுதும் போது அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணணும். ஸோ சம்மரி எழுதுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நேம். ஸோ நேம் ஆஃப் த போயம். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஆத்தர். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த தீம். ஸோ இதை அழகா ஒரு பாக்ஸ் போட்டு நீ மென்ஷன் பண்ணும். ஸோ ஃபைனலாக இங்கே முடிக்கும் போது ஒரு மாரல் கொடுத்து முடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீ வந்து உன்னோட சம்மரியை ப்ரெசென்ட் பண்ணனா கண்டிப்பாக அவுட் ஆஃப் 5 கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீ எழுதுனா உனக்கு 4.5 கிடைக்கும். பட் கிராமர் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 4 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பேட்டர்னை நீங்கள் 8th ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் பேட்டர்னாகவும் இருக்க போகுது. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ இப்போ சம்மரி ஒரு வாட்டி பார்த்துடலாமா? த போயம் இஸ் அபவுட் அ டாக் விச் இஸ் லெஃப்ட் அலாங் அவுட் சைட் ஆன் அ ஃபயர் ஒர்க்ஸ் நைட். ஸோ ஃபயர் ஒர்க்ஸ் நைட் அப்படின்னு சொல்றது வந்து அந்த கன் ஷாட்னு அதை நினைச்சுக்கிச்சு இல்லையா, அதுதான். he is scared because of the banging sounds. ஸோ நெக்ஸ்ட் இதை பார்த்து பயப்படுறான், அந்த பேங்கிங் சவுண்டை பார்த்து அவன் பயப்படுறான். he thinks the fireworks are gun shots. எஸ், ஸோ அந்த டமால் டமால் வெடிக்கிற சத்தத்தை யாரோ கன் வச்சு ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டான். இட் இஸ் டார்க் அண்ட் கோல்ட் அவுட் சைட் அண்ட் pleased to his master and mistress to let him inside before the fireworks begin again. ஸோ அவங்க ஓனர் கிட்ட, அந்த மாஸ்டர் கிட்டயும் மிஸ்ட்ரஸ் கிட்டயும் என்னை உள்ள விட்டுருங்க, இதை திரும்பியும் ஆரம்பிக்கிறதுக்குள்ள, அந்த பேங்க் சவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ள என்னை திரும்பியும் உள்ள விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் பண்ணி கேட்குது. His tails had gone down and his ears had begun flat in fear. ஸோ பயத்தில் அதோட டெய்ல் என்ன பண்ணுதான், கீழே அப்படியே சுருண்டு கீழே லைக் டவுன்வர்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் அதோட காது வந்து எப்படி இருக்கா, எப்போவுமே இப்படி ஓப்பனாக இருக்கிற விரிஞ்சிருக்கிற காது வந்து ஃப்ளாட்டாக ஆயிடுச்சு. He asked them if they don't love anymore and though he would die in fright. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் என்னை உள்ள விடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என் மேலே அன்பே செலுத்தலை அப்படின்னு தான் நான் நினச்சிக்குவேன். அண்ட் இந்த பயத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், நான் இறந்தும் போயிடுவேன், சான்சஸ் அதுக்கும் இருக்கு. Finally, the master and mistress opened the door after asking their children. அவங்க பசங்களை கேட்டு கதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அது மட்டும்தான் பேரண்டிங் பேசுகிற லைன் மாதிரி இருக்கு. The dog rushed inside happily and the lights provides him with warmth and safety. அந்த லைட் எல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் வார்மா, அந்த குளிரில் நடுங்கிட்டு இருந்தவன் வீட்டுக்குள்ள வந்தோன்னா வார்மா அண்ட் சேஃபாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். He licks his mistress hands and crouch behind the sofa. Yes, ஸோ அந்த சோஃபாவில் போயிட்டு அந்த மேடமோட கையை வந்து லிக் பண்ணிட்டு, விச் மீன்ஸ் தேங்க் பண்ணிட்டு சோஃபாக்கு பின்னாடி போய் ஹைட் ஆயிட்டான். He says he will soon return to his kennel once the bang are done and continue to guard the family. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட சம்மரி.
ஹியர் ஐ ஹாவ் given the மைண்ட் மேப். ஸோ மைண்ட் மேப்பும் இருக்கு, பார்த்துடலாமா? ஸோ ஃபயர் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ அதனால் அந்த ஃபயர் ஒர்க்கை கேட்டு அவன் என்ன பண்ணிட்டான், ரொம்ப பயந்து போயிட்டான். பயந்து போய் ஹெல்ப் கேட்குறான். யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்குறான்? மாஸ்டர் அண்ட் த மிஸ்ட்ரஸ் கிட்ட ஹெல்ப் கேட்குறான். ஸோ டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனவுடனே உள்ள அப்படியே ரஷ் பண்ணி ஓடி வந்துட்டான். ஸோ ஓடி வந்ததுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருந்ததுனால சேஃபாக ஃபீல் பண்ணியிருக்கான் அண்ட் வார்மாக ஃபீல் பண்ணியிருக்கான். ஒன்ஸ் அந்த ஃபயர் ஒர்க் ஸ்டாப் ஆச்சுன்னா அவனோட வீட்டுக்கு அவன் போயிட்டு, அவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அவங்கள வந்து பாதுகாப்பான். யாரை? அவங்களோட ஹவுஸ் ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ். ஸோ அவங்கள வந்து பாதுகாத்துப்பான் அப்படின்னு சொல்லி, இதுதான் நம்மளோட வாட் இஸ் தட், அந்த லெசன், அந்த போயமோட மைண்ட் மேப். சரியா? ஸோ இந்த மாதிரி நீயும் என்ன பண்ணலாம், நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணிட்டு இந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்து க்ளவுட்ஸ் எல்லாம் அழகாக போட்டு, உனக்கு டாகி பிக்சர் வரைய தெரியும் அப்படின்னா தாராளமாக நீ டாகி பிக்சர் வரைஞ்சிக்கோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன போயம் பார்த்துருக்கோம்? எஸ், ஃபயர் ஒர்க் நைட் அப்படின்ற போயம் பார்த்துருக்கோம். அண்ட் வி ஹேவ் புக் பேக், கவர் த புக் பேக் ஆல்சோ. ஸோ போயட்டிக் டிவைஸ் பர்சானிஃபிகேஷன் தான் இங்கே அதிகமாக கொடுத்ததுனால ஸோ நம்ம அதில் தான் இன்றைக்கி நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ சம்மரியும் கொடுத்துருக்கேன், மைண்ட் மேப்பும் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம லெசனை லைக் லெசனாக இருக்கட்டும், சப்ளிமெண்ட்ரியாக இருக்கட்டும், போயமாகட்டும், எது படித்தாலும் அதுக்கு மைண்ட் மேப் வந்து போட கற்றுக்கோ. ஸோ அந்த மைண்ட் மேப் தான் உனக்கு ரீகால் செஷனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இதோட நான் உங்களை நெக்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.